வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காம்பவுண்ட் வால் பக்கம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவற்றை பார்த்தீங்கன்னா சாதாரண சுவர் மாதிரி உங்களுக்கு தெரியாது, ஒரு பூங்கா மாதிரி இருக்கு. ஏன்னு தெரியுமா? பழைய வாட்டர் கேன், பெயிண்ட் பக்கெட், பயன்படுத்தாத டப்பாக்கள் இதெல்லாம் தூக்கி போடாம மறுபடியும் நம்ம பெயிண்ட் அடிச்சு பயன்படுத்தி இருக்கோம். அதுல கற்பூரவள்ளி, கற்றாழை, குரோட்டன்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கோம். முன்னாடி என்ன ஆச்சுன்னா, மாடு வந்து கடிக்கும், ஆடு வந்து மேய்ஞ்சிரும், நட்ட செடி எல்லாம் வீணாகிரும். அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா தோணுச்சு. இந்த காம்பவுண்ட் வால் மேல நம்ம இது போல மாடு ஆடு கடிக்காத கற்றாழை, கற்பூரவள்ளி, குரோட்டன்ஸ் இந்த மாதிரி செடிகளை வச்சோம்னா நம்ம காம்பவுண்ட் வால்க்கு உள்ள வச்சிருக்க செடிகளை பாதுகாத்துக்கலாம். நம்ம காம்பவுண்ட் வால் மேலையும் ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு அழகா செழிப்பா பூந்தோட்டமா தெரியும். அதற்காக இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன். நீங்களும் உங்க வீட்டில் இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணுங்க. உண்மையாகவே சொல்லணும்னா, காலையில எழுந்ததும் இந்த செடிகளை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெயில் காலமா இருந்தாலும் பச்சை நிறம் கண்களுக்கு ஒரு